கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மரக்கடை அதிபர் 15 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மது போதையில் பெண்களுடன் ஆட்டம் போட்டு எல்லை மீறிய சர்ச்சை வீடியோவும் வெளியாகியுள்ளது. மரக்கடை அதிபருக்கு போலீசாரால் ஆணி அடிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? போதை மயக்கத்தில் பெண்களுடன் ஆட்டம் போட்டு அறையில் குதூகலத்தில் மூழ்கிய மரக்கடை அதிபரின் லூட்டி வீடியோதான் இது. காதல் ரெக்கை முளைத்து கட்டுப்படுத்த முடியாமல் கதகடி ஆடியவர் 11ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு போலீசில் சிக்கியுள்ளார். மரக்கடை மதகஜராஜாவும் கம்பி எண்ண வைத்த காவல்துறையும் நடந்தது என்ன? கோவையைச் சேர்ந்த மர வியாபாரி ரவிக்குமாருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். இவருக்கு சொந்தமான வீட்டில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியும் அவரது குடும்பத்தினரும் வசித்து வருகின்றனர். ஹவுஸ் ஓனர் என்பதால் ரவிக்குமார் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்த பள்ளி மாணவி அவருடன் சகஜமாக பழகி வந்தார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் வழக்கமாக அம்மாணவி ரவியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாததால் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த ரவிக்குமார் அம்மாணவிக்கு முத்தம் கொடுத்து பாலியல் தொந்தரவளித்ததாக தெரிகிறது. அதில் அதிர்ச்சியடைந்த மாணவி அங்கிருந்து வெளியேறி தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் இது குறித்து அம்மாணவி தனது சகோதரரிடம் கூறவே மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு ரவிக்குமாரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியாக போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து ரவிக்குமாரை சிறையில் அடைத்தனர். அப்போதுதான் போதையில் மற்றொரு பெண்ணுடன் சினிமா பாடலுக்கு ரவிக்குமார் போட்ட லூட்டி வீடியோ வெளியாகி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையின் முடிவில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.